எனப்படும் இனம், மதம், அரசர் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை தொட்டு பேசுபவர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வந்தாலும் இந்திய சமுதாயத்திற்கு அது திருப்தி அளிக்கவில்லை என மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் பாரபட்சம் பார்க்கப்பட்டு தண்டனைகள் விதிக்கப்படுகின்றன. இந்தியர்களுக்கு முறையான நியாயம் கிடைக்கவில்லை என்றும் இது சமுதாயத்திற்கு திருப்திகரமாக இல்லை என்றும் அவர் கூறினார். மஇகாவின் 78வது பேராளர் மாநாடும் இம்மாதம் 15ஆம் தேதி ஷா ஆலம் IDCC மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் முன்னெடுக்கப்பட்டும் முதன்மை தீர்மானங்களில் 3R விவகாரமும் ஒன்றாகும். மேலும் தொகுதிகளில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து தொகுதிகளும் கட்சியின் தலைமைத்துவத்திற்கு முழு ஆதரவை வழங்குவதும் தீர்மானத்தில் உள்ளதாக நேற்று மஇகா கட்டடத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் அவ்வாறு கூறினார். இம்முறை நடைபெறும் கட்சியின் பேராளர் மாநாட்டில் 1700 பேர் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் தேசிய முன்னணியின் தலைவரும் துணை பிரதமருமான டத்தோ ஸ்ரீ ஜாஹிர் அமீட் இந்த மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து உரையாற்றுவார் என்றும் டத்தோ ஸ்ரீ எம் சரவணன் கூறினார். கெடா கோலாமூடா குருமு இயக்கம் மற்றும் ஸ்டார் கோம்பேட் மூவத்தாய் தற்காப்பு கலைப்பயிற்சி கலைக்குழுவும் இணைந்து 67வது சுதந்திர விழாவை முன்னிட்டு 2024ஆம் ஆண்டு மலேசிய மெர்டேகா கேளிக்கை விளையாட்டுப் போட்டியை எதிர்வரும் செப்டம்பர் 14ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு தொடங்கி நண்பகல் 12 மணி வரை கெடா சுங்கை லாலாங் தாமான் டேசா பெர்மாய் 1 கோபி கிளினிக் அருகாமையில் உள்ள திடலில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு பிரமுகர்களாக தபிதா ஜவுளி நிறுவன உரிமையாளர் திரு சின்னையா நாயுடு, திருமதி ஜொபினா நாயுடு கலந்து கொள்வதோடு உடன் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகை ரேகாவும் கலந்து கொள்ள உள்ளார். பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்படுகின்றனர். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.